தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வேத ஜோதிடத்தில் முக்கியமான மற்றும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிர பகவான். அன்பு, அழகு, செல்வம், ஆடம்பரம் மற்றும் வாழ்க்கை வசதிகளை தீர்மானிக்கும் கிரகமாக விளங்குகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பொதுவாக சுமார் 25 நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுவார். அந்த வகையில் வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு மீனராசியில் இருந்து வெளியேறி மேசராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சுக்கிர பகவான் மேசராசியில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் 3:51 வரை பயணம் செய்வார். இந்த சுக்கிர பயிற்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது விசுவாசு ஆண்டின் இறுதி சுக்கிர பயிற்சி ஆகும். அதே போல இது பாலபவம் வருடத்தின் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி ஆகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை தரப்போகிறது. குடிசையில் இருந்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை இப்போது கோபுரத்தில் ஏறப்போகிறது. பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக குறையப் போகிறது. பட்ட கடனை அடைக்க புது வழிகள் பிறக்கும். நடக்கப்போகும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கடகராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களின் நிர்வாக திறமை அதிகரிக்கும். வருமானம் சீராக இருக்கும். வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்குவீர்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீர்கள். இல்லத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். அதே நேரம் சகோதர சகோதரி வழியில் சிறிது மனத்தாங்கல் ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்கள் துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வார்கள். உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைகிறது. இந்த காலகட்டம் உங்களை புத்துணர்ச்சியுடன் செயல்பட வைக்கும். கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார நிலைமை சீரடையும். சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். புதிய சொத்துக்களை வாங்கும் போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் கவனமாக வாங்கவும். தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வீட்டிற்கு பெயர்ச்சியாகும் வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்து வந்த வில்லங்கம் விலகி சுமூகமான பாக பிரிவினை உண்டாகும். பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால் வங்கி கடன்களை திருப்பிச் செலுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படாது. குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவார்கள். உங்கள் தோற்றத்தில் வசீகரம் உண்டாகும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள். எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வனை செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவார்கள். அலுவலக ரீதியான பயணங்களின் மூலம் ஓரளவுக்குத்தான் நன்மைகள் கிடைக்கும். மற்றபடி உங்கள் கௌரவத்திற்கு எந்த பங்கமும் வராது. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திப்பீர்கள். அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகலாம். அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வார்கள். இதனால் உங்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்யவும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும். சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளை பெறுவீர்கள். பல வழிகளிலும் வருமானம் பெருகும். தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் சிரமங்களை தவிர்க்கலாம். பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாகும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். கணவர் உங்களை மதித்து நடப்பார். அவருடனான ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவு சரளமாகவே இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள். சீரிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களை அள்ளலாம். பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த காலகட்டத்தில் இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை.
பூசம் நட்சத்திரம். இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை கால் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம். எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் தம்பதிகளில் இடையே இருந்த பிரச்சனை சுமூகமாக மறையும். முடிந்தால் திருவண்ணாமலை அல்லது பர்வதமலையை பௌர்ணமி அன்று வலம் வரவும். அல்லி மலரை அம்பாளுக்கு திங்கள்தோறும் சாத்தி வர குழப்பங்கள் அகலும், மனம் தெளிவடையும். ஒரு முறையாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மன நிம்மதி உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.